வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அந்த நோம்பு கஞ்சி வந்து பள்ளிவாசலில் தான் கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது நம்ம பள்ளிவாசலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு வீட்டில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதில் வெஜ்ஜும் இருக்கும், நான்வெஜ்ஜும் இருக்கும். நான் அதில் ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு முக்கியமாக அது பச்சரிசி தான் தேவை. அதை நம்ம முழு அரிசியாகவும் எடுத்துக்கலாம், குருணை மாரி விற்கும், அது மாரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பச்சரிசி வந்து ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். பாசி பயிறு உடைச்ச பருப்பு தான் அது. அது வந்து ஒரு 50 கிராமு. வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மாரி எடுத்து மூணுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா தான் செய்ய ஆரம்பிக்கணும். அதை நான் ஏற்கனவே இதை ஊற வச்சு வச்சுட்டுக்கிறேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். சின்ன துண்டு ஒரு பட்டை இது போட்டுக்கலாம். லவங்கம், சின்ன லவங்கம் ஒரு 4, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இல்லை ஒரு அரை ஸ்பூனு சீரகம், இல்லை 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுக்கிது, அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் மாரி எடுத்துருக்குது. அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிது, அது இதில் சேர்த்துடலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, லேசாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சது ஒரு ஸ்பூனு அதுமாரி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு சின்ன தக்காளி, நிறைய தக்காளி போடக்கூடாது, சின்னதாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிது, அது போட்டுக்கலாம். இதில் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு ஊற வச்சது அதையும் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம் இது மூணுமே சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலே கொஞ்சம் அந்த அரிசியை, வெந்தயம், பருப்பு எல்லாத்தையுமே இதுலேயே வதக்கணும் கொஞ்சம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இதில் வரும். இது மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்புன்னாக்கா 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நம்ம இது ஒரு கப்பு மாரி பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு, அந்த கப்பில் 6 கப்பு மாரி தண்ணி, சுடு தண்ணி வச்சுக்கிது, அது இதில் சேர்த்துடலாம். இது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன். இது நல்லா குக்கர் போட்டு மூடிட்டு நல்லா ஒரு 6 விசில் விடணும். அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இது வரையும் உப்பு போடல, இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு கரையிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கீழே இறக்கலாம். இப்போ உப்பு கரைஞ்சி கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது தேங்காய் ஒரு மூடி எடுத்து தேங்காய் பாலை வடிகட்டி வச்சுக்கிது. இப்போ இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொதிக்கும் போது ஊற்றக்கூடாது, இறக்கி வச்சு தான் ஊற்றணும். அடுத்து நம்ம நான்வெஜ்ஜு தான் செய்ய போகிறோம். அது கொத்துக்கறி போட்டு கஞ்சி செய்ய போகிறோம். இப்போ இந்த கொத்துக்கறி வந்து நான் ஒரு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அது சின்ன குக்கரில் அது மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது ஏற்கனவே செஞ்சதுனால நான் இதில் போட்டுக்கிறேன். இல்லைன்னா நம்ம இதே நான்வெஜ்ஜே போட்டு செய்கிறதுனாக்க அரிசி பருப்பு வேக வைக்கிறோம்ல கஞ்சிக்கு, அப்போவே இந்த மட்டனை வந்து கொத்துக்கறியை போட்டு அரிசி பருப்போட கூட இது போட்டு தான் வேக வைக்குவோம். இது ரெண்டும் செய்கிறதுனால இது தனியாக தண்ணி ஊற்றி கொதி வரட்டும். இதுக்கு தேவையாகிற மாரி உப்பு போட்டுக்கலாம். இது கொதி வந்தோடனே அந்த கஞ்சி, பாதி கஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொத்துக்கறி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்ச வெஜ்ஜு கஞ்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த கஞ்சியும் கொத்துக்கறி சேர்ந்து கொதி வரணும். வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொத்துக்கறியும் கஞ்சியும் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்ச பின்னால் தான் இந்த தேங்காய் பால் சேர்த்தணும். இதில் அந்த ஒரு முடியில் தேங்காய் பால் மீதி வச்சுக்கிறோம், அது வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. முஸ்லீம் நண்பர்கள் வந்து அந்த விரத நாள் பூரா தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க. அது விரதம் முடிக்கிறன்னும் போது ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் எடுத்துப்பாங்க. அதுதான் இந்த கஞ்சி, நோன்பு கஞ்சின்றது. இதில் தேங்காய் பால், வெந்தயம், பாசிப்பருப்பு எல்லாம் போடுறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ரொம்ப சத்தானதும் கூட. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.